பல தசாப்த காலங்களாக எமது மண்ணில் நடைபெற்ற இன அழிப்பு சம்பந்தமான பல விடயங்கள் தற்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் செம்மணி புதைகுழி மீண்டும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. இப்படியான பல புதைகுழிகள் மக்களின் எச்சங்கள், அதாவது கொல்லப்பட்ட மக்களின் எச்சங்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் குறைந்தது 20க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் இருக்கின்ற புதைகுழிகள் காணப்படுகின்றது. அதிலும் செம்மணி மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சிறு குழந்தை, அதாவது இவர்கள் தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற கொன்று புதைக்கப்பட்ட எச்சங்கள் இருக்கின்ற இடத்திலே சிறு குழந்தைகளின் எச்சங்கள் கூட வந்திருக்கின்றது. அந்த சிறு குழந்தை கூட தனது ஒரு விளையாட்டு பொம்மையுடனும் பால் போத்துடனும் இருக்கின்ற காட்சி மனதை உழுக்குகின்ற, ஒரு மாநிலத்தின் மனசாட்சியை உழுக்குகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது சம்பூர் பகுதியிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இப்படியான காலகட்டத்திலே எமது அரசாங்கங்கள், ஆளுகின்ற அரசாங்கங்கள் தங்களது பிழைகளை மறைப்பதற்காக அல்லது வேறு விதத்தில் திசை திருப்பதற்காக இப்படியான செம்மணி போன்ற புதைகுழி போன்ற விடயங்களை கையில் எடுப்பதும் பின்னர் அவற்றை நீத்து போகச் செய்வதுமாகத்தான் கடந்த காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்திருக்கின்றோம். அதை போன்றுதான் தற்போதைய அரசாங்கங்களும் பல செயற்பாடுகள் இருக்கின்றது. இது நீத்து போக செய்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான மனித எச்சங்கள் காணப்படுகின்ற இடத்தில், புதைகுழிகள் காணப்படுகின்ற இடத்தில், இன அழிப்பு நடைபெற்ற இடத்தில் சரியான சர்வதேச ஒத்துழைப்புடன், சர்வதேச கண்காணிப்புடன், சர்வதேச முகவர்கள் ஊடாக இதன் எச்சங்கள் தோண்டப்பட்டு அதன் உண்மைத்தன்மைகள் கண்டறியப்பட்டு யுத்தத்தாலும் அல்லது இன அழிப்பின் காரணமாக அழிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். சம்பூர் பகுதியானது பல தசாப்த காலங்களாக இராணுவ கட்டுப்பாடு மற்றும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாடுகளில் இருந்திருக்கின்றது. அந்த இடங்களில் சில இடங்கள் இராணுவ கட்டுப்பாட்டிலும் சில இடங்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலும் இருந்திருக்கின்றன. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய இன்னொரு விடயமாக இருக்கின்றது. ஜிஹாத் குழுக்களும் பல இடங்களிலே பல அட்டூழியங்களை செய்திருக்கின்றது. இராணுவத்தின் போர்வையில் செய்திருக்கின்றது அல்லது விடுதலை புலிகளின் போர்வையில் செய்திருக்கின்றது. இப்படி பல துன்பியல் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட துன்பியல் சம்பவத்தை என்கிற தமிழ் மக்கள் தான் அநேகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யார் செய்திருந்தாலும் பாதிக்கப்பட்டது தமிழினம் என்ற ஒன்றுதான் உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கூறுவது என்னவென்றால், யாராக இருந்தாலும் எமது சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சர்வதேசத்தின் ஊடாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற சில விஞ்ஞான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு இது எந்த காலத்தில் நடைபெற்றது, யாரால் நடைபெற்றது, எந்த இனக்குழுக்கு நடைபெற்றிருக்கின்றது, எந்த குழுக்கள் இவற்றை செய்திருக்கின்றார்கள், அது இராணுவமாக இருந்தாலும் சரி, ஜிஹாத் குழுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்று இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அது யாருடைய காலத்தில் நடைபெற்ற என்ற சரியான சர்வதேச விசாரணை ஊடான ஒரு நீதி எமது தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எமது அவாவாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.